Good morning students, welcome to Kalabharat Academy. இன்னைக்கு நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் செஷன் 13 இதில் ஹைண்ட் பிரெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஹைண்ட் பிரெயின் எங்கே இருந்துச்சுன்னா மதருடைய பேபி டெவலப் ஆகும்போது அந்த நியூரல் கேனால் நியூரல் டியூப்பில் திஸ் லாஸ்ட் போர்ஷன் ராம்பன்செஃபலான் அது ரெண்டு டிவிஷனாக பிரியுது. ஒன்று மெட்டன்செஃபலான், இன்னொன்று மைலன்செஃபலான். இந்த மெட்டன்செஃபலான் ரெண்டு போர்ஷன் ஆகுது, மைலன்செஃபலான் ஒரு போர்ஷனாக இருக்குது. இந்த மெட்டன்செஃபலானில் ரெண்டு போர்ஷன்ஸ் உருவாகுது. அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஹைண்ட் பிரெயின் அதில் பான்ஸ், செரிபெல்லம் அண்ட் மெடுலா, அது பேர் தான் மெடுலா ஆப்ளிகேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பான்ஸும் செரிபெல்லமும் மெட்டன்செஃபலானில் வருது. அந்த மெடுலா ஆப்ளிகேட்டா மட்டுமே மைலன்செஃபலான்லேருந்து டெவலப் ஆகுது. அப்போ இதில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. பான்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஹைண்ட் பிரெயினுக்கு நேராக கீழே, மெடுலா ஆப்ளிகேட்டாக்கு மேலே, செரிபெல்லத்துக்கு ஆன்டீரியரில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி முன்பக்கம் நோக்கி, செரிபெல்லத்தில் முன்பக்கம் நோக்கி இருக்குது. அதுதான் பான்ஸ். பான்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பேர் பான்ஸ் வரோலி. பான்ஸ் வரோலின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா 1500s இத்தாலியில் ஒரு பெரிய அனாட்டமிஸ்ட் இருந்தார் அண்ட் டாக்டர். அவர் பிரெயின் சர்ஜரியில் மேலேருந்து அனாட்டமி படிக்கிறதுக்கு பதிலாக கீழேருந்து டிசெக்ஷன் பண்ணார். இந்த பான்ஸோட முக்கியமான ட்ராக்ஸ் எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அதுக்கு பேர் பிரிட்ஜ் ஆஃப் வரோலியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரிட்ஜ் ஆஃப் வரோலியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜுங்கிறது என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், மேலே இருக்கக்கூடிய செரிபரம் மற்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய ட்ராக்டை மெடுலா ஆப்ளிகேட்டா கொண்டு போய் சேர்க்குது. அதோட செரிபெல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது நெர்வ் ட்ராக்ஸை. சென்சரி ட்ராக்ஸ் கீழேருந்து வர்றதை தலாமஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ இந்த மெயின் பான்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கு. இதனுடைய பொசிஷன் பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்ளிகேட்டா, செரிபெல்லம் 3 பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர். இதில் ஹைண்ட் பிரெயின், அதாவது மிட் பிரெயினுக்கு கீழே இருக்கிறது ஹைண்ட் பிரெயின். இந்த பான்ஸுங்கிறது கரெக்டாக ஹைண்ட் பிரெயினுக்கு நேராக, அதாவது மிட் பிரெயினுக்கு நேராக கீழே இருக்குது. மெடுலா ஆப்ளிகேட்டாக்கு மேலே இருக்குது, மெடுலா ஆப்ளிகேட்டாக்கு மேலே இருக்குது. இதான் செரிபெல்லம். செரிபெல்லத்துக்கு ஆன்டீரியர் ஃப்ரண்ட், இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு, இது ஃபேஸ் இந்த பக்கம் இருக்குது, இது தலையோட பின்பக்கம். ஸோ ஆன்டீரியர் டு செரிபெல்லம் அதான் பான்ஸுடைய லொக்கேஷன். இந்த பான்ஸுக்கு கீழே மெடுலா ஆப்ளிகேட்டா இருக்குது. செரிபெல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிபரல் கார்டெக்ஸில் உள்ள டக் இன் ஆயிருக்கு, உள்ளே சேர்ந்து பொசிஞ்சிருக்குது, டக்லின். இதுதான் ஆர்கன்ஸுடைய பொசிஷன். இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பான்ஸில் மெயின் ஒர்க் என்னன்னு சொன்னால் 4 கிரேனியல் நர்வ்ஸ், அதில் சென்சரியான மோட்டார் இருக்குது, லிங்க் ஆகிருக்கு. 5 to 8 வரைக்கும் கிரேனியல் நர்வ்ஸ்னு என்ன அர்த்தம்னா, பாடியிலிருந்து போகக்கூடிய சென்சரி நர்வ்ஸ் அது ஸ்பைனல் கார்டில் சேர்ந்து அப்புறம் பிரெயினுக்கு போகுது. ஸ்பைனல் கார்டிலேருந்து வரக்கூடிய மோட்டார் நர்வ்ஸ் ஸ்பைனல் கார்டிலேருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிஞ்சு அது தனித்தனியாக ஆர்கன்ஸுக்கு போகுது. இது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஸ்பைனல் கார்டிலேருந்து வெளியேறதும் ஸ்பைனல் கார்டுக்கு வர்றதும். அதே பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தில் கிரேனியம் தலையிலிருந்து இந்த பாக்ஸிலிருந்து, போன் பாக்ஸிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்பைனல் கார்டுக்கு முன்னாடி ஒரு 13 கிரேனியல் நர்வ்ஸ் வெளியே வருது. அதில் ஒன்று ருடிமெண்ட்ரி, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், 12ன்னு கணக்கு வச்சுக்கிறோம். இந்த 12 நர்வ்ஸ் அப்டாமன் வரைக்கக்கூடிய பல்வேறு ஆர்கன்ஸுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ளை பண்ணிகிட்ருக்கு.
கனெக்ட் பண்ணுது, பிரெயினையும் இந்த ஆர்கன்ஸையும் கனெக்ட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் கிரேனியல் நர்வ்ஸ். அந்த கிரேனியல் நர்வ்ஸில் நம்பர் 5 to 8 நம்பர் வந்து 1 2 3 4 நம்பர் வச்சுருக்கிறாங்க, பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த 5 to 8 இந்த 4 கிரேனியல் நர்வ்ஸ் வந்து பான்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அது என்னென்ன விஷயங்களை பார்க்குதுன்னு சொன்னால் சென்சரி, அதனுடைய சென்சரி ரோல், ஹியரிங், ஈக்குலிபிரியம், டேஸ்ட், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், முகத்தில் வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், என்ன அதில் வரக்கூடிய சென்சேஷன்ஸ், டச் சென்சேஷன், பெயின், இதெல்லாம் ஐபாலுடைய ரொட்டேஷன், மோட்டார் ஒர்க் ஆஃப் தி ஐபால், என்ன ஐ மூமெண்ட், ஐபால் மூமெண்ட், சூயிங் அதுவும் ஃபேஷியலில் தான் வரும், அசை போடுறது, மெல்ரமில் ஸ்வாலோயிங் விழுங்கிறது, இதற்கான செக்ரேஷன் ஆஃப் சலைவா அண்டு டியர்ஸ், கண்ணில் டியர்ஸ், வாயில் வர சலைவா, இந்த விஷயங்கள் பூராத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம் இட் இஸ் பான்ஸ். அப்புறம் மிடில் ஆப்லங்கட்டா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் ஹேவிங் சென்டர்ஸ், பர்டிகுலர் சென்டர்ஸ் ஆஃப் ப்ராசஸிங். எதை ப்ராசஸ் பண்ணுது? ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர், ரெஃப்ளெக்ஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் சென்டர்ஸ். ரெஸ்பிரேஷன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் இது நுரையீரல், அதோட சம்மந்தப்பட்டது. கார்டியோவாஸ்குலர், ஹார்ட், கார்டியோனா ஹார்ட்டு, வேஸ்குலர்னா பிளட் வெசல்ஸ், ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸோட இதோட சம்மந்தப்பட்டது. கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இது வயிறோட சம்மந்தப்பட்டிருக்கு, டைஜஷனோட. என்ன அதுலேருந்து வரக்கூடிய வாமிஷன், காஃப், ரெஸ்பிரேஷனில் வரக்கூடிய காஃபு, ஸ்னீசிங், முழுங்கிறது, சோலையிங், இதெல்லாமே வந்து இந்த மெடுலா ஆப்லங்கேட்டால் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. திஸ் இஸ் மோஸ்ட்லி ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர்லாம் இன்வாலண்ட்ரி, மோஸ்ட்லி இன்வாலண்ட்ரி. என்ன இதெல்லாமே இன்வாலண்ட்ரியாக நடக்கக்கூடிய அம்சங்கள். இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா கனெக்டட் டு தி ஸ்பைனல் கார்டு, அதோடைய கண்டினியூவஸாக அதுக்கு கீழே ஸ்பைனல் கார்டு அப்படி வருது. செரிபெல்லம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செரிபரலுக்கு கீழே, செரிபரத்துக்கு கீழே உள்ள டக்கின் ஆகி அட்டாச் இருக்குது, டக்லின் அண்டர்நீத் தி செரிபரல் ஹெமிஸ்பியர், செரிபரல் ஹெமிஸ்பியர் கீழே உள்ள நோக்கி இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தி ஹியூமன் செரிபெல்லம் டஸ் நாட் இனிஷியேட் மூமெண்ட். செரிபெல்லம் வந்து பார்க்கும்போது லோகோமோஷனுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அது மோட்டார் ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணுறதில்ல, அங்கேருந்து மோட்டார் ஆக்ஷனுக்கான ஆர்டர் வர்றதில்லை. ஆனால் இது அந்த மோட்டார் ஆக்ஷனையும் சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படி சம்மந்தப்படுது அதை நம்ம பார்த்துடலாம். இதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிசிஷன், எக்ஸாக்டாக பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கை மூவ் பண்ணணும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸோடு பண்ணணும், என்ன அதனுடைய டைமிங், எந்த டயத்துக்குள்ளே அது பண்ணி முடிக்கணும். அதாவது ஸ்டிச்சிங் அண்டு ஃப்ளெக்ஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன் எல்லாமே எந்த டயத்துக்குள்ளே பண்ணணும், அக்யூரேட் டைமிங். ஏன்னா அதனால் என்ன ஆகும்னு சொன்னால் இதனுடைய டேமேஜ் நடந்துச்சுன்னு சொன்னால், டிஸார்டர்ஸ் எங்கே நடக்கும்னு சொன்னால் நம்முடைய ஃபைன் மூமெண்ட் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடும். நம்ம விரல கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இடத்த தொட போனோம்னா அது கரெக்டாக அந்த இடத்துக்கு போகாது. அது ரிப்பேர் ஆகிருந்துச்சுன்னா எங்கே போகும், தள்ளி போயிடும். என்ன அதை மாதிரி எக்ஸாக்ட் பண்ண முடியாது. நம்முடைய ஈக்குவலிபிரியம் அண்ட் போஸ்டர், நம்ம நிற்கிறது நடக்கிறது அதிலெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அது ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணாது, எக்ஸாக்ட் போஸ்டரையும் அது மெயின்டைன் பண்ணாது. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கில்டு வாலண்டரி மூமெண்ட் அண்டு பிளான்டு மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி வேலைகள் பண்ண முடியும். தையல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, தையல் என்ன செய்யணும், கால் கரெக்டாக ஆடணும், கையை கரெக்டாக இதை பிடிச்சி விடணும், நூல் கரெக்டாக இருக்கணும், எக்ஸாக்டாக எல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும். இந்த மாதிரியான ஸ்கில்டு மூமெண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி தப்பு தப்பாக நடக்கும். அது செரிபெல்லத்துடைய மிக முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லை, இன்வாலண்டரி மசில்ஸுடைய டோன் நம்முடைய அது ஃபேஷியல் நர்வோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதனால் நம்முடைய ஸ்பீச், ஆர்டிகுலேஷன், நம்ம வார்த்தைகள் சொல்லக்கூடிய விதம், ஒவ்வொரு வார்த்தையை மேலே ஏற்றி இறக்கி எப்படியெல்லாம் பேசுகிறோம்ல அந்த ஆர்டிகுலேஷன் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஜட்ஜிங் தி டிஸ்டன்சஸ் ஆர் ரேஞ்சஸ் ஆஃப் மூமெண்ட், அது நம்முடைய மூமெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கால் வைக்கணும், எவ்வளோ ரேஞ்ச் தள்ளி வைக்கணுமா, முன்னாடி வைக்கணுமா, என்ன இந்த பக்கம் வைக்கணுமா, இந்த பக்கம் வைக்கணுமா, ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணுறது, அதை பூராத்தையும் டிஸ்டர்ப் ஆகிடும்.
எது செரிபெல்லம் இது பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்துடும். ஈவன் ரேப்பிட் ஆல்டர்னேட்டிங் மூமெண்ட் என்ன, கால் கையை மாற்றி மாற்றி நடக்கும்போது தான் நடக்க முடியும். ஆல்டர்னேஷன் ஆகும், கால் கை முன்னங்கால் பின்னங்கால் கை ரெண்டும் மாற்றி மாற்றி ஆல்ட்ரேஷன் ஆகும். அந்த மாதிரி வாக்கிங் மூமெண்ட்ஸ்லேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் அது இந்த செரிபெல்லம் ஃபங்க்ஷன் டிஸார்டர் வந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாமே நடக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டிஸ்கஷனில் நம்ம ஹைண்ட் பிரெயின் அதனுடைய ஃபங்க்ஷன் அதை பற்றி பார்த்தோம், அதனோட ஆரிஜின் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச்.